அன்பார்ந்த சோதரி சொந்தங்களுக்கு வணக்கம். சோதரி ஆர்வலருக்கு வணக்கம். குருநாத ஆயத்த பூஜையாளர்களை வணங்கி இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன். 12 இலக்கணங்களும் பாதாதிபதியின் சுப அசுப நிலை. முதலாவது மேச லக்கணம். மேச லக்கணம் ஒரு சரவீடாக கருதப்படுகிறது. இந்த சரவீட்டுக்கு பாதகதியாக ஒருவர் 11வது விதியான சனி பகவான் ஒருவர். இந்த சனி பகவான் ஆனவர் தன் மூலத்திற்கின் வீட்டில் ஆட்சி பெற்று இருப்பாரானால் பாகத்தை செய்வார் என்றும், தன் வீட்டுக்கு 6, 8, 12 கடந்துவிட்டால் பாகத்தை செய்ய மாட்டார் என்றும், இந்த சனி பகவான் ஆனவர் வக்கரம் பெற்றுவிட்டால் பாகத்தை செய்ய மாட்டார் என்றும் எடுத்துக்கொள்ளும். அடுத்த ரிஷபலக்கணம். ரிஷபலக்கணத்துக்கு பாதகதியாக ஒருவர் இது ஒரு சிரமணியாக கருதப்படுகிறது. 9வது விதியான சனி பகவானே வருவார். இந்த சனி பகவானவர் மகரத்தில் வீட்டிற்பாயானால் பாகத்தை செய்வார் என்றும், இந்த சனி பகவான் தன் வீட்டுக்கு 6, 8, 12 மறைந்தால் பாகத்தை செய்ய மாட்டார் என்றும், இந்த சனி பகவான் அக்கரம் பட்டு வீட்டில் பாகத்தை செய்ய மாட்டார் என்று எடுத்துக்கொள்வோம். அடுத்த மிதுனம். மிதுனம் இது ஒரு உபயலக்கணமாக கருதப்படுகிறது. இந்த உபயலக்கணத்துக்கு பாதகதியாக வருவார் 7வது அதிபதியான குரு பகவான் வருவார். இந்த குரு பகவானவர் மீனமணியில் வீட்டிருப்பார் பாகத்தை செய்வார் என்றும், இந்த குரு பகவான் தன் வீட்டுக்கு 6, 8, 12 கலந்து பாகத்தை செய்ய மாட்டார் என்றும், இந்த குரு பகவான் வக்கரம் பெற்ற வீட்டில் பாகத்தை செய்ய மாட்டார் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த கடகம். இந்த கடக லக்கணத்துக்கு கடகம் வீடானது ஒரு சரவீடாக கருதப்படுகிறது. இந்த கடக லக்கணத்துக்கு பாதகதியாக வருவார் 11வது விதியான ரிஷபமணிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் வருவார். இந்த சுக்கிர பகவான் தன் வீட்டில் ஆட்சி பெற்று இருப்பாரானால் பாகத்தை செய்வார் என்றும், சுக்கிர பகவான் வக்கரம் பெற்று வீட்டில் பார்த்து செய்ய மாட்டார் என்றும், இந்த சுக்கிர பகவான் தன் வீட்டுக்கு 6, 8, 12 கடந்த பார்த்து செய்ய மாட்டார் என்றும் எடுத்துக்கொள்வோம். அடுத்தபடி சிம்மம். சிம்ம லக்கணத்துக்கு பாதகதியாக வருவார். சிம்மமானது ஒரு சிறவீடாக கருதப்படுகிறது. சிறவீட்டுக்கு பாதகதியாக வருவார் 9வது அதிபதியான மேசமணிக்கு அதிபதியான செவ்வாய் வருவார். இந்த செவ்வாய் தன் வீட்டில் இருப்பாரானால் பாகத்தை செய்வார் என்றும், செவ்வாய் வக்கரம் பெற்று வீட்டில் பார்த்து செய்ய மாட்டார் என்றும், இந்த செவ்வாய் தன் வீட்டுக்கு 6, 8, 12 பயந்த பாகத்தை செய்ய மாட்டார் என்றும் எடுத்துக்கொள்வோம். அடுத்த கன்னிமணி. இது ஒரு உபயமணியாக கருதப்படுகிறது. இந்த கன்னிமணிக்கு 7வது அதிபதியான குரு பகவான் வருவார். இந்த குரு பகவான் மீன வீட்டில் ஆட்சி பெற்று இருப்பாரான பாகத்தை செய்வார் என்றும், இந்த குரு பகவான் தன் வீட்டுக்கு 6, 8, 12 பயந்த பாகத்தை செய்ய மாட்டார் என்றும், இந்த குரு பகவான் வக்கரம் பெற்று விட்டால் பாகத்தை செய்ய மாட்டார் என்று எடுத்துக்கொள்வோம். அடுத்த துலாமணி. இந்த துலாமணி ஒரு சரவீடாக கருதப்படுகிறது. இது சரலக்கணமாக கருதப்படுகிறது. இந்த சரலக்கணக்கு அது பாதகதியாக வருவார் 11வது அதிபதியான சிம்மமணிக்கு அதிபதி சூரிய பகவான் வருவார். இந்த சூரிய பகவான் தன் வீட்டிருப்பார் பார்த்து செய்வார் என்றும், இந்த சூரியனானவர் தன் வீட்டுக்கு 6, 8, 12 மறைந்தால் பார்த்து செய்ய மாட்டார் என்று எடுத்து வர வேண்டும். அடுத்த விருட்சகம். இந்த விருட்ச லக்கணத்துக்கு பாதகதியாக வருவார். இது ஒரு சிறவீடாக கருதப்படுகிறது. இந்த சிறவீட்டுக்கு 9வது அதிபதியான பாதகதியாக வருவார். இந்த சிரமணின் 9வது அதிபதி கடகமணிக்கு அதிபதியான சந்திர பகவான் வருவார். இந்த சந்திர பகவான் தன் வீட்டில் பார்த்து செய்வார் என்றும், சந்திர பகவான் தன் வீட்டுக்கு 6, 8, 12 கடந்த பாதத்தை செய்ய மாட்டார் என்றும், இந்த சந்திர பகவான் ஒளியின் நிலையை பொறுத்து பாதத்தை செய்வார் செய்ய மாட்டார் என்று எடுத்து போற வேண்டும். சந்திர பகவான் வளர்பிறை சந்திரனாக இருக்கா, தேவர சந்திரனாக இருக்கா, அமாவாசை நிலையில் இருக்கிறா, பௌர்ணமி நிலையில் இருக்கிறாரா, எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை பொறுத்து பாதத்தை செய்ய மாட்டார் என்று எடுத்து போற வேண்டும். அடுத்த தனுசு மணி. தனுசு லக்கணத்துக்கு பாதகதியாக வருவார். தனுசு லக்கணமானது ஒரு உபயலக்கணமாக கருதப்படுகிறது. தனுசு லக்கணத்துக்கு பாதகதியாக வருவார் 7வது அதிபதியான புதன் பகவான் வருவார். இந்த புதன் பகவான் தன் வீட்டில் ஆட்சி வீட்டில் இருப்பார் என பார்த்து செய்வார் என்றும், இந்த புதன் பகவான் வக்கரம் பெற்று விட்டால் பார்த்து செய்ய மாட்டார் என்றும், இந்த புதன் பகவான் தன் வீட்டுக்கு 6, 8, 12 கடந்தால் பார்த்து செய்ய மாட்டார் என்றும் எடுத்துக்கொள்வோம். அடுத்த மகரம். மகரமணியானது மகர லக்கணமானது ஒரு சரலக்கணமாக கருதப்படுகிறது. இந்த சரலக்கணத்துக்கு பாதகதியாக வருவார் 11வது அதிபதியான விருட்சமணிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் வருவார். இந்த செவ்வாய் பகவான் தன் வீட்டில் ஆனால் பார்த்து செய்வார் என்றும், இந்த செவ்வாய் பகவான் தன் வீட்டுக்கு 6, 8, 12 மறைந்தால் பார்த்து செய்ய மாட்டார் என்றும், இந்த செவ்வாய் பகவான் வக்கரம் பெற்று விட்டால் பார்த்து செய்ய மாட்டார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தபடி கும்பமணி. கும்ப லக்கணமானது ஒரு சிறலக்கணமாக கருதப்படுகிறது. இந்த சிறலக்கணத்துக்கு பாதகதியாக வருவார்
9ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் கன்னிமனையில் விட்டிருக்கும். சுக்கிர பகவான் கன்னிமனைக்கு அதிபதியான சுக்கிர பகவான் வருவார். இந்த சுக்கிர பகவான் தன் வீட்டில் மூலத்திரையினர் வீட்டில் ஆட்சி விட்டு இருப்பார். மூலத்திரையினர் வீட்டில் இருப்பார் என்று பார்த்து செய்வார் என்றும், சுக்கிர பகவான் வக்கரம் பெற்றுக்க பார்த்து செய்ய மாட்டார் என்றும், சுக்கிர பகவான் தன் வீட்டுக்கு 6 8 12 கடந்தால் பார்த்து செய்ய மாட்டார் என்றும் எடுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தாப்புல மீன இலக்கணத்துக்கு பாதகதியாக வருவார்கள். 7ஆம் அதிபதியான கன்னிமணிக்கு அதிபதியான புதன் பகவான் வருவார். இந்த மீனமணியானது ஒரு உபயமணியாக வருகிறது. இந்த புதன் பகவானானவர் தன் வீட்டில் இருப்பார், மூலத்திரியின் வீட்டில் இருப்பார். ஆனால் பார்த்து செய்வார் என்றும், இந்த புதன் பகவான் மகரம் பெற்று விட்டால் பார்த்து செய்ய மாட்டார் என்றும், இந்த புதன் பகவான் தன் வீட்டுக்கு 6 8 12 கடந்தால் பார்த்து செய்ய நிலை தள்ளப்படுவார் என்றும் சோதனை சாஸ்திரம் கூறுகிறது. இவ்வாறு 12 இலக்கணம் இருக்கும். பாதகதி எந்த நிலையிலிருந்து எந்த நிலையை பார்த்து செய்வார் செய்ய மாட்டார் என்று இந்த வீடியோவின் மூலமாக தங்களுக்கு எடுத்துக் கூறுகிறது. பாதகதியானவர் எந்த நிலையிலும் வலுப்பெறக்கூடாது. வலுப்பட்டு விட்டால் அவர் பார்த்து செய்வார் என்றும், இந்த பாதகதியானவர் வக்கரம் பெற்று விட்டால் பார்த்து செய்ய மாட்டார் என்றும், 6 8 12 கடந்த பார்த்து செய்ய மாட்டார் என்றும், பாதகதியானவர் நட்பு நொடிக்கு கீழ் இருப்பார் என்னால் பார்த்து செய்ய மாட்டார் என்றும் எடுத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு சோதி சாஸ்திரம் கூறுகிறது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.